அண்மைச் செய்தி ஒன்றை பார்க்கிறோம். தூய சக்தி என்று சுயதம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தூய சக்தி என்று சுயதம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் யாருக்காக இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார், விவரிக்கலாம். தமிழக வெற்றி கழகத்துல 3 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தலைமை செயலகத்திலேயே இந்த கட்சியில் இணைந்து அதற்கான உறுப்பினரையும் பெற்றிருக்கிறார்கள். இது தமிழக அரசியல் வரலாற்றுல பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். இந்த சமூக வலைதள பதிவுல குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என குறிப்பிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில முதலமைச்சருடைய முதல் உரையில குறிப்பிடும் பொழுது இந்த அரசு குதிரை பேரம் நடத்தியதாக கூறப்படக்கூடிய நிலையில் இது குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு என தெரிவித்திருந்தார். அதை மேற்கோள் காட்டி பேசக்கூடிய வகையில குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என குறிப்பிட்டு அவர் பதிவிட்டிருக்கிறார். அதுல 3 காட்சிகளை குறிப்பிடுகிறார். ஒன்று, பெரும்பான்மை இல்லாத நிலையில திமுக கூட்டணி கட்சி தலைவரிடம் ஆதரவு கேட்ட தாவேக. இரண்டாவது காட்சியாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசியது மட்டுமில்லாம அமமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் கொசுராக வாங்கியது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். மேலும் 3வது காட்சியாக அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலக செய்து தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது போன்ற இந்த காட்சிகளை அவர் விமர்சனம் செய்திருக்கார். அது மட்டுமின்றி இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்று கடுமையான வார்த்தைகள் மூலமாகவும் ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சித்து பதிவிட்டிருக்கிறார். மேலும் தூய சக்தி என்று சுயதம்பட்டம் அடித்தவர்கள் துயர் சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள் என்று விமர்சித்திருக்கக்கூடிய திமுக தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சர்கள் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது என்று தங்கள் கூட்டணியில் இருந்து விலகி சென்றிருக்கக்கூடிய காங்கிரசையும் இந்த பதிவில் விமர்சித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் தங்கள் கட்சிக்குள்ளாக அதிமுகவுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் பதவி ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து தங்களை தாவேக்காவில் இணைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் செயலுக்கு தாவேக்காவை விமர்சிப்பது மட்டுமில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆதரவை கோரக்கூடாது என்ற நிபந்தனையுடன், அது மட்டுமின்றி எந்த ஒரு வகுப்புவாத சக்திகளுக்கும் ஆதரவளிக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனையுடன் தான் காங்கிரஸ் கட்சி தாவேக்காவுடன் கூட்டணி வைத்திருந்தது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.